நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் வெள்ளிக்கிழமைகளோடு பார்த்து வரக்கூடிய சகரியா புஸ்தகத்தின் அடுத்த வாரத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் எண்ணி பாருங்க, ஏறக்கூடாது. எந்த வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னா 19வது வாரம் என்பது சரியானது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அல்லது பார்க்க போகிற சாப்டர் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 8 அப்படிங்கிறத சரி. போன வாரமே 8ஆம் அதிகாரத்துடைய ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம டச் பண்ணிட்டு தான் போயிருக்கோம், மறந்துட வேண்டாம். ஸோ 8ஆம் அதிகாரத்தில் இது எத்தனாவது வகுப்பாக எடுத்துக்கலாம்? நம்ம முதல் வகுப்பாக எடுத்துக்கலாம். 8ஆம் அதிகாரம் சகரியா புஸ்தகத்துக்குள்ள எங்க வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பார்ட்டாக பிடிச்சோம் சகரியா புஸ்தகத்தை. அதில் முதல் பார்ட்டுடைய கடைசி பகுதியில் இப்போ நம்ம இருக்கோம். முதல் பாகத்தின் கடைசி பகுதியில் நம்ம இருக்கோம். சகரியாவின் 4 செய்திகள் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தலைப்பின் கீழே பார்க்குறப்ப சில விஷயங்கள் நமக்கு புரியறது கஷ்டமா இருக்கிறதுனால போன வாரமே நான் என்ன பண்ணிட்டேன், சார்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன். கொஞ்சம் வேற ஒரு சார்ட்டுக்கு நம்ம போயிட்டோம். அந்த சார்ட்டு தான் பார்த்தோமா போன வாரம். ஸோ இதில் அதிகாரங்கள் வசனங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, முதல்ல நான் பிளாக் பண்ணது மட்டும் பாருங்க. சாப்டர் 1 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு. அதுக்கப்புறம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 8 அது வந்து ஒரு தனி பிரிவாகவும், அப்புறம் 9லிருந்து 14 வரைக்கும் அது ஒரு தனி பிரிவாகவும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த வாரம் எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முதல் பிரிவினுடைய கடைசி பகுதிக்குள்ள இப்போ வந்துட்டோம். சரி, முதல்ல நம்ம எங்க இருந்து வந்தோம்னு சொல்லி பார்க்கலாம். சகரியா புஸ்தகம் முதல் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள என்ன தலைப்பின் கீழே தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் டு ரிபெண்டன்ஸ், அதாவது மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு அழைப்பு. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவன் என்ன கொடுக்குறாரு, அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க கட்ட முடியாம தடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஸோ தடைகளை மீறி அவங்க ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை தான் நம்ம 6 வசனங்களை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது பகுதிக்குள்ள போறப்ப என்ன படிச்சோம்னா, அவங்க என்கரேஜ் பண்றதுக்கு தேவன் கொடுத்த காட்சிகள், விஷன்ஸ், சகரியா மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு காண்பிக்கப்பட்ட காட்சிகள். ஸோ அது வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பகுதி, ஏறக்குறைய ஒரு 6 அதிகாரங்கள் அதுக்குள்ள நம்ம இருந்துச்சு. அதுக்குள்ள நம்ம பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சாப்டர் 7 8 ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் திரும்பி வந்து அதுக்கப்புறம் தேவன் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே பழைய காலத்துல செஞ்சுட்டு இருந்த மாதிரி உபவாசம் இருந்து நாங்க புலம்ப வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு தேவன் பதில் கொடுத்தாரா, கொடுத்தியா? கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஓகே சொன்னாரா? அது உங்க கேள்வி இருக்குங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. நாமளும் அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். கரெக்டா. அடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த வாரம் பார்க்க போறது 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்துடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஆஃப் சியோன். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை பத்தி தான் எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப நம்ம படிக்க போறது ஸ்பெசிபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லா விதமான தேவனுடைய கோபம், தேவனுடைய சாபம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவன் இந்த ஜனங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதத்தை பத்தி மட்டுமே படிக்கிறது 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரம் என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கவனிக்கல, அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்திருந்த விஷயம் எல்லாத்துலயுமே ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க செஞ்ச தவறையும் தேவன் இண்டிகேட் பண்ணுவாங்க, என்ன சரி பண்ணிருக்காங்க. 8ஆம் அதிகாரத்துடைய முழு நோக்கம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஆசீர்வாதம் மட்டும்தான். அப்ப இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையா? பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்தில் வரக்கூடிய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையான்னு சொல்லி கேட்கிறாங்க. கட்டாயமா தேவை. ஏன்னா ஒரு ஆசீர்வாதத்துக்காக தான் ஆலயமே கட்டப்படுது. அப்ப அதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. நம்ம இந்த இடத்துல இருந்து சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப எப்பவுமே சகரியா புஸ்தகத்தை 2 ஆங்கிள் நம்ம படிப்போம். ஒண்ணு பாத்தீங்கன்னா, சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் முதல்ல அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நிறைவேறும். அதுக்கப்புறம் நமக்கா அந்த ஃப்ளோ அப்படியே வந்துருது. நமக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. எங்க நடக்க போற சம்பவம் கேட்டீங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ப்ராசஸ்ல இஸ்ரேல் ஜனங்களின் பங்கு. இந்த 2 தலைப்பு நம்ம மாற்றக்கூடாது. என்னென்ன தலைப்பு? முதல் தலைப்பு ஒண்ணு அங்க இருக்கிற யூதர்களுக்கு அதுல ஆசீர்வாதம். இன்னொன்னு ராஜ்யத்தில் உலக ஜனங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தில் இவங்களுடைய பங்கு என்ன? முதல்ல இவங்களுக்கு என்ன பங்கு, யூதர்களுக்கு என்ன பங்கு அப்படிங்கறதுல ஆரம்பிக்க போறோம். சோ 8ஆம் அதிகாரம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லப்பட்ட விஷயம். அடுத்த கேள்வி,
இந்த ஆசீர்வாதம் சொல்லப்படக்கூடிய இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்ப இருந்து ஆரம்பிக்குது, எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா சரியான பதில் தான். சரியான பதில் கேட்டீங்கன்னா அங்க பிசிக்கலாக ஒரு ஆலயம் கட்டப்படுது. பிசிக்கலானா நேரடியாக ஒரு ஆலயத்தை என்ன பண்ணிருக்காங்க, கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும் போது ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த கேள்வி, ஆலயம் எப்ப கட்டப்படும்? இந்த பாயிண்ட் இருந்து இப்ப படிச்சுக்குள்ள சப்ஜெக்ட் அதுல இருந்து ஆலயம் கட்டப்படுவதற்கு எவ்வளவு நாள் செல்லுது? ஆலயம் கட்டப்படுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? காலக்கணக்கு போன வாரம் பார்த்தோம், கிளியரா பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்ல ஆரம்பிச்ச காலத்திலிருந்து ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் செல்லும்? 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், எத்தனை வருஷம்? 4 வருஷம் தான். பார்த்தலாமா? முதல் சகரியா புத்தகத்தை ஆரம்பிக்கிறப்ப தரிய ராஜாவுடைய 2ஆம் வருஷம். அதே சகரியா விஷன்ஸ் பார்க்கிறப்ப அது தரிய ராஜாவுடைய 4ஆம் வருஷம். ஆலயம் கட்டி முடிக்கிறது எத்தனாம் வருஷம்? தரிய ராஜாவுடைய 6ஆம் வருஷம். அப்படின்னா 7ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆலயம் கட்டி முடிப்பதற்கு எத்தனை வருஷம் செல்லும்? 4 வருஷம். எத்தனை வருஷம் செல்லும்? 4 வருஷம் செல்லும். அருமையான கணக்கில் நம்ம யாருமே பிக் பண்ண முடியாது. நீங்க 4 கிட்ட சொல்லணும், 4 சொல்ல வர மாதிரி மட்டும் பேசாம எதுக்கு ஒவ்வொரு சொல்லி விட்டாங்க. 2 வருஷம் தரிய ராஜாவுடைய 4ஆம் வருஷத்துல 7ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அங்கதான் தேவன் பேசிட்டு இருக்காரு. சோ அவர் பேசிட்டு இருக்கிறது ஆலயம் கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆகும்? 2 வருஷம். எப்படி கண்டுபிடிச்சோம்? தரிய ராஜாவுடைய 4ஆம் வருஷத்துல தேவன் பேசிட்டு இருக்காரு. ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது தரிய ராஜாவுடைய 6ஆம் வருஷம். சோ 6 - 4 2 வருஷம். சோ ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஆரம்பிக்க போறது எப்படி பாத்தீங்கன்னா தேவன் இப்ப பேசிட்டு இருக்கிறது வந்து 2 வருஷத்துக்குள்ள ஆரம்பிக்க போகுது. அப்படின்னா 7ஆம் அதிகாரத்துல தேவன் பேசுற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பத்த விஷயமா இருந்தா கூட இன்னும் ஆலயம் என்னாகல, கட்டி முடிக்கப்படல. அப்ப 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஆலயம் கட்டி முடிக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் செல்லும்? 2 வருஷம். ரொம்ப கஷ்டமான கேள்வி. சொன்னதே வேற மாதிரி கேள்வி. எத்தனை வருஷங்கள் செல்லும்? 2 வருஷங்கள் செல்லும். கரெக்டா? அப்ப 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவங்களுடைய நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை. அடுத்தது எதிர்கால நம்பிக்கை. அதாவது இப்ப இருக்கிற ஒரு நம்பிக்கை, இப்ப ஆலை கட்டிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபியூச்சர்ல இந்த ஜனங்களுக்கு கொடுக்க போற ஒரு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். தயவு செய்து சகோதரர் பின்னாடி போக வேண்டாம், எல்லாரும் முன்னாடி இடம் இங்க வாங்க, தயவு செஞ்சு வாங்க. அதனால உட்காரும் போது நம்ம முன்னாடி உட்காரலாம் சொல்லி பேசணும். ஓகே. சோ 8ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டா நம்பிக்கை. அதாவது ஆலயம் கட்டிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அடுத்தது இந்த ஜனங்களை வச்சு 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க போற ஆசீர்வாதத்தின் நம்பிக்கை. அதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கு கிடைக்க இந்த 3 பாயிண்ட்டுமே இந்த அதிகாரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி கேட்டா நம்முடைய பதில் எத்தனாவது அதிகாரம்? 8ஆம் அதிகாரம். சோ நம்ம 8ஆம் அதிகாரத்தை பார்த்துட்டோமா? இன்னும் பார்க்க போறோம். சோ 8ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நடக்கும் விஷயம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்றால் ஆலயம் கட்டி முடித்த பின்னாடி. ஆனா தேவன் ஆலயம் கட்டி முடிக்க அப்புறமா சொல்லாம எப்பவே சொல்றாருன்னா ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு. இந்த ஆசீர்வாதத்தின் எண்ட் பாயிண்ட் என்ன? ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? ஆசீர்வாதத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன கேட்டா ஆலயம் கட்டி முடிக்கப்படுறது. ஆசீர்வாதம் எங்க முடியும்? ரொம்ப கஷ்டமான கேள்வியிலே நான் நினைக்கிறேன். ஆசீர்வாதம் எங்க முடியும்? 1000 ஆண்டு அரசாட்சியில் முடிவில். உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுற வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து நடக்கும்னா இந்த சாப்டர்ல யார் யாரெல்லாம் வருவாங்க? சாப்டர் படிக்காமலே முடிவு பண்ணிடலாம். யார் யாரெல்லாம் வருவாங்க? முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் வருவாங்க, அப்புறம் உலக ஜனங்கள். சிம்பிளா முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது நமக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் வருவாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது எத்தனை பிரிவா இருப்பாங்க? 2 பிரிவு. எப்படி 2 பிரிவு? ஒன்னு ஏ குரூப், இன்னொரு பி குரூப். ஒன்னு தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள், இன்னொன்னு கடைசி காலத்துல விசுவாசம் வச்சு வரப்போற ஜனங்கள். படிச்ச மாதிரியா? இன்னும் எத்தனை யூதர்கள் இல்லம் திரும்பல? 50% பேர் இன்னும் ஊருக்கு திரும்பல. கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குது. ஆனா முழுசா நடக்க போறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3ஆம் உலக போர் தான். அதனுடைய யுத்தத்தினுடைய பாயிண்ட்ல தான் இந்த ஜனங்கள் எல்லாரும் திரும்ப போறாங்க. சோ ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், ஆசீர்வாதத்தின் முடிவு எல்லாமே ஆலய ஆரம்பிக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதின் முடிவு. ரைட். சோ
இந்த ஆசீர்வாதம் என்ன முதல் அதை தெரிஞ்சுக்கலாம்ல. ஆசீர்வாதம் சொல்றோம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன இருக்கு, எண்ட் பாயிண்ட் என்ன நம்ம கேட்போம்ல, மைய கரு என்ன, மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தேவன் 8ஆம் அதிகாரம் ஓபன் பண்றப்பயே என்ன சொல்லிட்டாருன்னா, எண்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாமா? சகரியா 8ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3. சகரியா 8ஆம் அதிகாரம் வசனம் வாசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? வெரி குட். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர் நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். ஆசீர்வாதத்தின் தீம் என்ன சொல்றாருன்னா, நான் சீயோனுக்காக என்ன வச்சிருக்கேன்? கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் 3ஆம் சீயோனிடத்தில் திரும்பி, அங்கிருந்து ஆரம்பிக்குது ஆசீர்வாதம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேமின் நடுவிலே என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம். இதான் தீம். எருசலேம் என்னவென்று அழைக்கப்படும்? சத்திய நகரம் என்றும், சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். சேனைகளின் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும். சொல்லி பார்க்கலாம். தீம் என்ன அங்க பார்க்காம? 1, எருசலேம் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும். அடுத்தது, கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி அழைக்கப்படும்னா, பரிசுத்த ராஜ்யம் என்று அழைக்கப்படும் போட்டிருக்கே. யார் அழைப்பாங்க? உலக ஜனங்கள் அழைப்பாங்க. அப்ப உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன அழகா ஆரம்பத்திலே சொல்லிட்டு அவர் அப்படியே நேரம் உள்ள கொண்டு போறாரு. இதை எதுக்கு இவங்க கிட்ட சொல்றாருன்னா, உலக ஜனங்கள் ஆசீர்வாதம் கிடைக்க போறது யார் மூலமா தான்? இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா. இது கிளியரா புரிஞ்சவங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட். சோ அடுத்த பாயிண்ட் போலாம். இப்ப ஆலயம் கட்டி முடிச்சாச்சா? கட்டிட்டு இருக்காங்களா? கட்டிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆகும்? 2 வருஷம் ஆகும். சோ இப்பவே சொல்றாரு, உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்பவே சொல்றாரு, உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கும்? எருசலேம் சத்திய நகரம் என்றும், அடுத்தது சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் என்றும் அழைக்கப்படும். பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் சொல்லி கடைசியா முடிக்க வேண்டிய விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிட்டு தேவன் ஆரம்பிக்கிறார். ரைட். சோ இந்த மாதிரி உலக ஜனங்கள் தேவனை, பரிசுத்தமான தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும்? எங்கிருந்து? இவங்க இப்ப ஆலயம் கட்டுறதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால், ஒன்ன தேவன் செய்யணும், இன்னொன்னு இஸ்ரேல் ஜனங்கள் செய்யணும். ஒன்ன தேவன் செய்யணும், இன்னொன்னு இஸ்ரேல் ஜனங்கள் செய்யணும். சொல்ல முடியுமா? தேவன் என்ன செய்யணும், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யணும்? பயங்கர ஸ்பீடா சொல்றீங்க. தேவன் என்ன பண்ணணும்னா அதை பண்ணணும், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும்னா இதை பண்ணணும். சரியான பையன் வாட்சலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனங்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். இப்ப யார் பேசிட்டு இருக்கிறது? அப்ப தேவன் என்ன பண்ணுங்க? அழைச்சிட்டு வரணும். யார? இஸ்ரேலர்கள் சும்மா வருவாங்களா? வரமாட்டாங்க. எப்படி அழைச்சிட்டு வரணும்? அவங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வந்து அப்புறம் கூட்டிட்டு வரணும். அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அப்ப எருசலேம் வந்து சத்திய நகரம் பேர் வாங்கணும்னா முதல்ல யார் வரணும்? ஜனங்க வரணும். இது எங்க ஆரம்பிக்குது? லிட்டரலா ஆலயங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. மறந்துட வேண்டாம். சோ என்ன சொல்றாருன்னா, அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பவர்கள். என்னவா இருப்பாங்க? உண்மையான ஜனங்களா இருப்பாங்க. இதெல்லாம் இப்ப நடக்குமா? ஆனா அன்னைக்கு நடக்கிற மாதிரி தேவன் பேசிட்டு இருக்காரு. உண்மையான ஜனங்களா இருப்பாங்க, நீதியான ஜனங்களா இருப்பாங்க. அடுத்தது, நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சோ இது தேவன் செய்ய வேண்டிய வேலை. ஜனங்கள் என்ன வேலை செய்யணும்? சிம்பிள். அது கீழ்ப்படிஞ்சு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. அது கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணணும்னா ஆலயத்தை கட்டி முடிக்கணும். சரியான பாயிண்ட் தான். வாசிங்க 9ஆம் வசனம். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும். சேனைகளின் கர்த்தருடைய வீடாகிய ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் வர மாட்டார். யார் வரணும்? ஜனங்கள் தான் வரணும். எந்த ஜனங்கள்? இஸ்ரேல் ஜனங்கள் வரணும். அதில் அஸ்திவாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிறது. அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் விடப்பட கடவுள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கொஸ்டின் போலாமா வேண்டாமா? போலாம். எருசலேம் என்னவென்று அழைக்கப்படும்? கர்த்தருடைய பர்வதம் என்னவென்று அழைக்கப்படும்? அது நடப்பதற்கு தேவன் என்ன செய்யணும்? இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யணும்? தேவன்
இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வர வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்காக என்ன கட்ட வேண்டும்? சரி, தேவன் அழைச்சிட்டு வர்றது தேவனுக்கு பவர் இருக்கு, செய்வாரு. இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் என்ன செய்ய போறாரு? கேட்கற கேள்வி நியாயமா இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் என்ன செய்ய போறாரு? ஜனங்களை அழைச்சிட்டு வர்றது அவருடைய வேலை. அழைச்சிட்டு வர்றது இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டணும்னா சும்மா கட்டுவாங்களா? அப்ப தேவன் ஏதாவது பண்ணணும்ல? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கரெக்ட். என்ன பண்ணணும்னா அதான் சகரியா 8:9 வாசிங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு இது ஜனங்க தான் கட்ட போறாங்க. ஆனா ஜனங்க இதை கட்டணும்னா தேவன் என்ன செய்யணும்? அதில் அஸ்திவாரங்கள் போடப்பட்ட நாள் முதல் கொண்டு இருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் என்ன வரணும்? தீர்க்கதரிசிகளுடைய வாயினால் இந்த வார்த்தைகளை கேட்டவர். அப்படின்னா இந்த ஜனங்கள் மனம் தளராம ஆலயம் கட்டணும்னா தேவன் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவங்க என்ன பண்ண என்கரேஜ் பண்ணணும். கரெக்டா? தேவன் பண்ணிருக்காரு. கரெக்டா? அப்ப ரெண்டையுமே தேவன் தான் பண்ணிருக்காரு. எந்த ரெண்டையும்? கூப்பிடுறதே அவர் தான், ஆலயம் கட்ட வைக்கிறதும் அவர் தான். இதுல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆலயம் கட்டக்கூடிய வேலைக்கு தேவன் கூப்பிட்டிருக்காரு. ஆலயம் கட்டுறதுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்காரு. அஸ்திவாரம் போட்டதுல இருந்து தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்காரு. அஸ்திவாரம் போட்டதுல இருந்து எந்தெந்த தீர்க்கதரிசிகளை தேவன் அவங்களுக்கு கொடுத்தார்? எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், சகரியா, ஆகாய். இங்க ஒரே ஒரு ஆள் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ப்ராஃபட் கிடையாது, செருபாபேல். இவங்க ரெண்டு பேருமே ஆலயம், 3 பேருமே ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்டது முதல் இப்ப வரைக்கும் தேவனுக்காக தங்களுடைய தீர்க்க தரிசனத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி அவங்க ஆலயம் கட்டுறதுக்கு என்ன பண்றாங்க? ஏற்பாடு பண்றாங்க இல்லையா? சோ ஆலயம் கட்டுறதுக்கு இவங்க என்கரேஜ் பண்ணாங்களா? எங்க பண்ணாங்க? பண்ண மாதிரி தெரியல. எங்க பண்ணாங்கன்னா அவங்க பண்ணதுதான் இத்தனை நாள் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தோம். கரெக்டா? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி வரைக்கும் இந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் கேட்டு என்ன கட்ட வந்திருக்காங்க? ஆலயம் கட்ட வந்திருக்காங்க. அப்ப தேவனுடைய பாட்டை கட்ட முடிச்சிட்டாரா? அப்படின்னா எருசலேம் ஃபியூச்சரில் என்னவென்று அழைக்கப்படும்? சத்திய நகரம், கர்த்தருடைய பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும். கரெக்டா? இந்த விஷயத்தை இந்த ஜனங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். அதே சமயத்துல இதே ஜனங்களுக்கு நீங்க நான் மட்டும் கூப்பிடுங்க என்ன ஆயிப்பீங்கன்னு சொல்லணும்ல. தேவன் கூப்பிடாம இருந்தா என்ன ஆயிருப்பாங்க? அவ்வளவுதான், எல்லாமே முடிச்சது, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு கேட்கறது கேள்வி இல்லை. என்ன ஆயிருப்பாங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் வரிசையா போல, புரியுதா உங்களுக்கு? வசனங்களை வரிசையா போல கான்செப்ட் ஏத்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணிருக்கேன் வசனத்தை. சகரியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்நாட்களுக்கு முன்னே क्वेश्चन, என் நாட்களுக்கு முன்னே, நான் உங்களை அழைக்கிறதுக்கு முன்னே நீங்க எப்படி தெரியுமா இருந்தீங்க? மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை. உங்களுக்கு 5 வயசா கூட பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் அடி வாங்கி உட்கார்ந்துருந்தீங்க. அடுத்தது மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை. ஒண்ணும் கிடையாது. இந்த தேசத்துக்குள்ள புல் பூண்டு கூட முளைக்கலாம். மிருக ஜீவனாலையும் எந்த பலனும் இல்லை. அடுத்தது போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடியின் நிமித்தம் சமாதானமும் இல்லை. உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு என்ன இல்லை? சமாதானமும் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்யும். இந்த மாதிரி இருக்கவங்களை நான் என்ன பண்ணிருக்கேன்? கூட்டி சேர்த்துக்க. எதுக்கு ஆலயம் கட்டணும்? என்ன ஆசீர்வாதம்? உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு உங்களை நான் இப்ப கூப்பிட்டிருக்கேன். இதே கான்செப்ட சகரியா பேசுறத ஆகாயம் சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லிருக்காரா? சொல்லிருப்பார். ஏன்னா நான் போட்டிருக்கேன் அனுசரி இல்லை. அதனால சகரியா ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அவருடைய ஸ்டைல் வேற மாதிரி, இவருடைய ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி. ஆகாய் சொல்றாரு, திரளாய் விதைத்தும் எப்படி இருக்கீங்க? எப்ப? நான் உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, வயிறு என்ன இருக்குல்ல? ரொம்பறதே இல்ல. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நிறைய குடிக்கிறீங்க, ஆனா தாகம் அடங்கிறது இல்லை. அடுத்து நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. என்னதான் நீங்க கோட்டு மேல கோட்டு போட்டாலும் குளிர் உங்களுக்கு விடுறது இல்லை. அடுத்து சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்க கூலியை வாங்கி என்ன பண்றீங்க? ஓட்டப்பையில போட்ட கூலியில என்ன இருப்ப வெளியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக நீங்க எடுத்த எந்த முயற்சியும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன அழகா ப்ராஃபட்டிக்கலா தேவன் சொல்றாரு, உங்களுக்காக நீங்கள் எடுத்த எந்த முயற்சியும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் முயற்சி எடுக்கிறேன் பாருங்க, எனக்கு நீங்க ஆலயம் கட்டுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆகுங்க தெரியுமா? சத்திய நகரம் என்று பேர் வாங்குவீங்க அப்படிங்கிறத ஆகாய் மூலம் புரிய வைக்கிறார்.
ரைட்? அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தீர்க்கதரிசிகள் மூலம் சொன்னாரு. தீர்க்கதரிசிகள் மூலம் சொன்னாரு. தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? அது வேணும்ல. என்ன சொன்னாங்கன்னா சகரியா 8ஆம் அதிகாரம் 11 இருந்து 15 வரைக்கும் வசனம் வாசிக்கும் போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள். சகரியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதோ இந்த ஜனத்தின் மீதியானவர்களுக்கு. இதுக்கு முன்னாடி வருஷம் எப்படி ஆரம்பிச்சது? அந்நாட்கள் எந்த நாட்கள்? ஆலயங்களுக்கு முன்னாடி. இப்போது என்ன? ஆலயம் கட்டுறப்ப. வித்தியாசத்தை காமிக்கிற கான்ட்ராஸ்ட். இப்பொழுதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இனிமேல் சொல்றேன், நான் முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி உங்களுக்கு சாபத்தையும் கொடுத்தேன், ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு என்ன மட்டும் தான் கொடுக்க போறேன்? ஆசீர்வாதம் மட்டும்தான். அடுத்தது விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கு. இதுக்கு முன்னாடி விதைக்கிறதெல்லாம் காணாம போயிடும் சொன்னால ஆகாது. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? விதைப்பு எப்படி இருக்குமாமா? சமாதானம் உள்ளதா இருக்கும். மனம் மாறாமல் இருந்தது. அதாவது தண்டிக்கிறதுக்கு மனம் மாறாம இருந்தேன். யாருக்கு? இந்த முன்னாடி செஞ்ச தவறுக்கு. தண்டிக்கிறதுக்கு நான் என்ன மாறல? மனசு மாறல. இப்ப என்ன பண்ண? எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நிலைத்தேன். இப்ப என்ன சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு உங்களை தண்டிக்கிறதுக்கு மனசை மாத்திக்கவே மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நான் எதை மாத்த மாட்டேன்? மனசு மாத்த மாட்டேன். இதுல ஹைலைட்டா இருக்கிற பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாமா? தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் அவங்களுக்கு கொடுக்கறதா சொன்ன ஆசீர்வாதம் என்னென்ன? நம்பர் 1 சமாதானமா இருப்பீங்க. நம்பர் 2 ஆசீர்வாதமா இருப்பீங்க. நம்பர் 3 எது என்னுடைய படைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். உங்கள் கண்டிஷன் எங்க இருந்தாலும் நீங்க ஆசீர்வாதமா தான். நன்மை செய்யறது நான் என்ன மாற மாட்டேன்? மனசு மாற மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உலக ஜனங்கள் யாருக்குமே கிடையவே கிடையாது. உலக ஜனங்கள் யாருக்குமே கிடையாது. தேவனே சமாதானமா இருக்க உங்களை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. தேவனே இந்த ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு உங்களுக்கு நான் கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. தேவனே நன்மை செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி செஞ்சா இந்த ஜனங்கள் என்ன ஆவாங்க? இப்படிலாம் செஞ்சா இந்த ஜனங்கள் என்ன ஆவாங்க? ஆசீர்வாதமா இருப்பாங்க. எவ்வளவு ஈஸியான பதில் பாருங்க. கேட்டதையே திருப்பி எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆசீர்வாதமா இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா வாசிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அமைதி செழிப்பு நம்ம போட்டிருக்க இல்லையா? அது வேற ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம படிச்ச அந்த 3 விளக்கம் தான். சுருக்கம். சரி. சகரியா 8ஆம் அதிகாரம் 4 5ஆம் வசனங்கள். திரும்பவும் எருசலேமின் திரும்பவும் எங்க திரும்பவும்? அந்த பக்கமா திரும்பவும். மறுபடியும் அர்த்தம். அப்படின்னா முதல்லயே தேவன் எப்படி வச்சிருக்காரு? ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. அதே மாதிரி இப்ப ஆசீர்வாதமா மாத்த போறாரு. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில். எந்த வீதியில்? எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். ஒரு ஆசீர்வாதம். நல்ல ஒரு ஆசீர்வாதம். தாத்தா பாட்டில இருப்பாங்க. தாத்தா பாட்டி இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறேன். ஐயோ பயங்கர கான்செப்ட் இருக்கு. சரி, அடுத்த பாயிண்ட் படிச்சிடலாம். என்ன ஆசீர்வாதம்? அடுத்து நெக்ஸ்ட். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகள். இது பரவாயில்ல. குழந்தைகள் என்ன பண்ணுது? விளையாடுது. பெண் பிள்ளைகளும் அதின் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யார் ஒருவர் கரெக்டா அதுக்கு அர்த்தம் சொல்றீங்க பாருங்க. ரெண்டு கண்ணாத்து பயங்கரம். ரியலி கிரேட். கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது கிழவன் கிழவிகள் இருப்பாங்க. என்ன அர்த்தம்னா அவங்களுடைய ஆயுட்காலம் அதிகமாக போகுது அர்த்தம். இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிருக்கேன்? எப்படி வச்சிருக்கேன்னா அதிக ஆயுள். அதே மாதிரி நான் எப்படி வைக்க போறேன்? அதிக. இதுக்கு முன்னாடி அதிக ஆயுள் இருக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அப்பப்போ ராஜா வந்து பிடிச்சி போயிடுவான், கொண்டு போட்டு போயிடுவான். இனிமேல் எந்த ராஜா உங்க மேல பணம் எடுத்து வரமாட்டான். நான் எப்ப பர்மிஷன் கொடுக்கணும் அது வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்க. சோ வீதிகள்ல யார் அதிகமா பார்க்கலாம்? தாத்தா பாட்டி அதிகமா பார்க்கலாம், குழந்தைகள் அதிகமா பார்க்கலாம். குழந்தைகள் அதிகமா பார்க்கலாம் என்ன அர்த்தம்? சமாதானம். குழந்தைகள் வீட்டில் வர சமாதானம் இருக்கணும், விளையாடிட்டு இருக்கலாம் அர்த்தமா? நிறைய சந்ததிகள் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்குது. குழந்தைகள் இருக்கனால என்ன அர்த்தம்? சந்ததி பெருகு. அப்படின்னா தேவன் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் சொல்றாரு. அதாவது திரும்பவும் ஆரம்பிச்சார். என்ன அர்த்தம்? உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. சோ எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா அதிக ஆயுட்காலத்தில் அந்த ஜனங்கள் கொடுக்கிறாரு. அதே சமயத்துல சந்ததி என்ன பண்றாரு? பெருக வைக்கிறார். இந்த பாயிண்ட் எல்லாமே எந்த தீம்காக? எருசலேம் என்ன அழைக்கப்படும்? சத்திய நகரம், கர்த்தருடைய பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்று எல்லா ஜனங்களும் சொன்னா இங்க இருந்த இந்த ஆசீர்வாதம் என்ன ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆசீர்வாதம் லிட்டரலா எப்படி நிறைவேறிச்சு, அதுக்கப்புறம்
கடைசி 1000 ஆண்டு அரசாட்சியில எப்படி நிறைவேறும்? ஆசீர்வாதம் இருக்கா? இருக்கா? எங்கேயோ இருக்கு. சரி, ரீகால் பண்ணிக்கலாம். ஆசீர்வாதம் என்ன? சத்திய நகரம் பரிசுத்தப்படுவது. அதுக்கு என்ன பண்ணணும்? தேவன் என்ன பண்ணணும்? கூட்டி சேர்க்கணும். ஜனங்க என்ன பண்ணணும்? ஆலயம் கட்டணும். ஜனங்க ஆலயம் கட்டுறது தேவன் என்ன பண்ணணும்? தீர்க்கதரிசிகளை விட்டு அனுப்பணும். தீர்க்கதரிசிகள் யார் யார் வந்தாங்க? வந்து என்ன சொன்னாங்க? வந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா, கூலியை வாங்கி பாக்கெட்ல போட்டா போத்தல் கீழே வந்துடும், ட்ரெஸ் போட்டா குளிர் போகாது, எல்லாம் இருந்துச்சு. இனிமேல் உங்களுக்கு 3 விஷயம் சொன்னார். சமாதானம், ஆசீர்வாதம், நன்மை செய்வதற்கு நான் என்ன மாற மாட்டேன், மனசு மாறு. சோ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்தா சிட்டி எப்படி இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். அதிகமான ஆயுசு இருக்கிற ஜனங்களுக்கு இருப்பாங்க, சந்ததிகள் நல்ல என்ன லிட்டரலா இந்த ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா சகரியாவுடைய பீரியட்ல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பீரியட் வரைக்கும் லிட்டரல். இப்ப பழைய ஏற்பாட்டுல எந்த ஏற்பாடுக்கு வந்தாச்சு பாரு, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நியூ டெஸ்ட்மென்ட் வந்தாச்சு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், சகரியா தீர்க்கதரிசியின் பீரியட் இருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் இப்படித்தான் இருந்தாங்க. எப்படித்தான் இருந்தாங்க? டவுட் உங்களுக்கு நல்லா கணக்கு போட்டு பாருங்க. இவங்க சிறையிருப்பு போய் திருப்பி வந்து ஆலயம் கட்டினதுக்கு அப்புறம் உண்மையாலுமே இந்த ஜனங்கள் சமாதானமா இருந்தாங்க. எப்படி சமாதானம், ஆசீர்வாதம் எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்ல இருந்தாங்க? இன்னொரு 2 பாயிண்ட் போட்டுறேன். அதிக ஆயுசு, சந்ததி பெருகிச்சு. நமக்கு பைபிள்ல வந்து ஒரு கேப் இருக்கு, பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இல்லையா? எவ்வளவு வருஷம்? அப்ராக்சிமேட்லி இந்த கணக்கு எடுத்தோம்னா 520 525 எடுத்துக்கலாம். பிசி 500 வருஷம் சொல்லலாம். ஆனா 400 வருஷம் பைபிள் எந்த ப்ரூஃபும் இல்ல. இப்ப நம்ம சகரியாக்கு அப்புறம் வந்த இஸ்ரேல் ஜனங்கள் சமாதானமா தான் இருந்தாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முதல்ல யார் யாரெல்லாம் வந்தாங்க தீர்க்கதரிசிகளாம் கண்டுபிடிக்கலாம். சகரியா இருந்தாரு, ஜெருபாபேல் இருந்தார். இந்த பீரியட்ல இஸ்ரேல் ஜனங்களை ஏதாவது புறஜாதி ராஜா வந்து தாக்கி சிறைப்பிடித்து போனாரா? இல்ல. அடுத்து யார் வந்தா? எஸ்ரா. எஸ்ரா பீரியட்ல ஏதாவது ராஜா வந்து பிடித்து போனாங்களா? இந்த தேசம் பாலைவனமாச்சா? இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் நெகேமியா வந்து என்ன பண்ணாரு? அழகா தான் கட்டினார். அவருடைய இந்த ஜனங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கடைசியா அந்த தீர்க்கதரிசி யாருன்னு பாத்தீங்கன்னா மல்கியா. மல்கியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசி புத்தகத்தில் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. யாருக்குன்னா ஆசாரியர்கள். சரிங்களா? ஆனா எந்த தண்டனையும் அவங்க பிசிக்கலா அனுபவிக்கவே இல்லை. எப்படி இருந்தாங்கன்னா அமைதியா இருந்தாங்க, செழிப்பா இருந்தாங்க. எப்படி தேவன் விட்டாரு அப்படின்னு கேட்டா, இவங்க ஆட்சி செஞ்ச 2 குரூப் அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆட்சி செஞ்ச குரூப்புக்கு எடுத்தோம்னா பழைய ஏற்பாட்டுல பெருசு நெகேமியா வந்தது. யார் வந்தா? கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர்களுடைய சரித்திர புத்தகத்தில் எங்க இருக்கு? பைபிள் எங்க இருக்கு? தானியேல். கரெக்ட். தானியேல் எங்க இருக்கு? 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி இருக்கு. அதை பத்தி கடவுளை சித்தம் பார்த்து அப்புறம் படிக்கலாம். சரிங்களா? சோ இந்த கிரேக்கர்கள் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கினார்களா? அது கிரேக்கர்கள்ட்ட போய் கேட்கணும். ஒடுக்கினாங்களா? சிறை பிடிச்சிட்டு போனாங்களா? அடிமையை வச்சாங்களா? இன்னொரு கேள்வி கேட்குமா? பெர்சியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சாங்களா? இல்ல. மாற என்ன பண்ணாங்க? பெர்சியர்கள் தான் ஆலயம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த ஜனங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்புனது யார் பாத்தீங்கன்னா பெர்சியர்கள். சோ ஜனங்கள் எப்படி தான் இருந்திருக்காங்க? சமாதானம். சரி, கிரேக்கர்கள் சொன்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரும்? அலெக்சாண்டர் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கினாரா? என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் தேவன் மேல ஓவர் அன்பு வச்சு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல, அதாவது தேவன் மேல வச்ச அன்பினுடைய நிமித்தமா அந்த கடைசியில மட்டும் படிச்சதா ஃபுல்லா படிக்க முடியாது, பிளாக் பண்ணிக்கிறது மட்டும். அலெக்சாண்டர் அக்கார்டிங் டு திஸ் லெஜெண்ட் ரெகக்னைஸ்ட் தி கிரேட்னஸ் ஆஃப் இஸ்ரேல். அதாவது நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்து அலெக்சாண்டர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, தேவன் தான், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து என்ன இல்லை. சோ ஏறக்குறைய அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த வருஷம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 400 வருஷம். ஏன் தேவன் கொடுத்தாருன்னா, பின்னாடி இந்த ஜனங்களை வச்சு செய்ய போற ஒரு இது ஒரு முன்னடையாளம். கரெக்ட்? அப்படின்னா இடையில ஒரு குரூப் வந்தாங்க, அவங்க இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்சம் துன்புறுத்தினாங்க. ஆனா அந்த துன்புறுத்துற விஷயம் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்த முடியல. அது நமக்கு இப்ப வேண்டாம். சீரியர்கள் இன்னொரு குரூப் வந்தாங்க. சோ அது நமக்கு இப்ப வேண்டாம். இப்ப வரைக்கும் எப்படி இருக்காங்க? சுதந்திரமா இருக்காங்க. இப்ப யாருடைய ஆட்சி ஆரம்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா ரோம். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு
பிரச்சனை ஆரம்பிச்சு. ஸோ நம்ம இங்கே இதோட நிறுத்தலாமா? இப்ப கேள்வி கேட்கலாம். ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சிங்க. 7ஆம் அதிகாரத்துடைய நோக்கம் என்ன? அவங்க செஞ்ச தவறையும் சொன்னாரு, ஆசீர்வாதத்தையும் சொன்னாரு. 8ஆம் அதிகாரத்துடைய நோக்கம் என்ன சொல்லி ஆரம்பிச்சோம்? ஆசீர்வாதம் மட்டும்தான். இப்ப 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு ரோமருடைய ஆட்சி வந்து அவங்க ஆசீர்வாதம் வரப்போகுது. என்ன வரப்போகுது? ஒன்னே ஒண்ணு என்ன, ஆலயம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்ப ரோமர்கள் மூலம் இவர்களுக்கு தண்டனை கிடைச்சதா கிடைக்கலையா? ரொம்ப கஷ்டமான கேள்வியமா எனக்கு தெரியல. கட்டாயமே கிடைச்சது. ஏன் கிடைச்சது? ஏன் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அருமையான வார்த்தை கொடுத்திருக்காங்க. ஆல் எண்ட். தேவன் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒரு முடிவு வந்துச்சு. ஏன் முடிவு வந்துச்சு? பிகாஸ் they did not continue to fulfill the conditions upon which the blessedness depended. அதாவது ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பேன்னு சொன்னார். கொடுப்பேன்னு சொல்ற தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு சில கண்டிஷன் போட்டார் இல்லையா? போட்டார். அதுக்கு அவங்க கீழ்ப்படியில. சோ என்னென்ன கண்டிஷன் எல்லாம் தேவன் கொடுத்தாரோ அது கீழ்ப்படியா முட்டாச்சுன்னா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன ஆகாது? கட்டாயமா கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னா இவங்க என்ன தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? தேவன் சொன்ன ஏதோ ரிக்வயர்மெண்ட்டை அல்லது ஏதோ ப்ரொசீஜரை அல்லது தேவன் சொன்ன ஏதோ ஒரு சட்டத்தை இவங்க என்ன பண்ணல? ஸ்லோவா வெளியே விட்டாங்க. அது என்னங்கிறத 8ஆம் அதிகாரம் 16 17 வசனம் மட்டும் மேல மாத்திக்கோங்க. 16 17 சகரியா 8ஆம் அதிகாரம் 16 17 வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அப்ப தேவன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு இல்லையா? எது கொடுத்தாரு? எதுக்கு செய்யணும்? ஆசீர்வாதம் வாங்க. சோ கொடுத்தாரு. அது என்னன்னு கேட்டா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். இந்த ஜனங்கள் என்ன பண்ணி போட்டாங்க? கண்டிப்பா கட்டாயம் பேசிட்டு போட்டாங்க. நம்மள எப்படி உண்மைதான். அடுத்தது, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நீங்க என்ன தீருங்கள்? நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். கட்டாயம் இந்த ஜனங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் என்ன நினைக்காம, தீங்கு நினையாமல், பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கறப்ப கண்டிஷனல் தான் கொடுத்திருக்காரு. அந்த கண்டிஷன்னா நான் சொல்றதுக்கு கீழ்ப்படியும். இது கண்டிஷனா அவங்க வாழ்க்கையா? இது கண்டிஷனா இல்ல வாழ்க்கைன்னு கேக்குறேன். வாழ்க்கைய சொன்னாலே அவங்களுக்கு என்ன ஆகுது? இப்ப அவங்களுக்கு புரியல. அப்ப என்ன ஆயிட்டாங்க? அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க. எப்ப இருக்கிறதுல இருந்து சேஞ்ச் ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஆலயம் கட்டப்படுறப்ப இருந்த அந்த ஃபெய்த், அந்த ஜீல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுங்க? டவுன் ஆச்சு. என்னெல்லாம் குறைஞ்சிருக்கு சொல்லுங்க? உண்மை பேசிக்க மாட்டாங்க. சத்தியத்திற்கு சமாதானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணல? ஜட்ஜ் பண்ணல. அப்புறம் பிறனுக்கு விரோதமா பேசியிருக்காங்க. இவைக்கு மேல் பிரியப்படாமல் இருங்கன்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? செஞ்சிருக்கணும். செஞ்ச உடனே தேவன் அவர்களை யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுத்தது எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு? கிபி 70 தீர்க்கராயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார். ரைட்? சிதறடிக்கப்பட்டவன தேவன் அப்படி விட்டாரா? இப்பதான் பொருள் ஸ்டார்ட் ஆகுது. விட்டாரா? இல்ல. இப்ப தேவன் இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தீமா வச்சார்? நம்பர் 1 சத்திய நகரம். நம்பர் 2 அப்படி ஆகும்னா இப்ப தேவன் என்ன பண்ணணும்? ஜனங்க என்ன பண்ணணும்? தேவன் என்ன பண்ணணும்? சரியா வரல. கூட்டி சேர்க்கணும். கூட்டி சேர்க்க ஆரம்பிச்சாரா? மறுபடியும் ஜனங்களை இன்வைட் பண்ணாரா? எப்படி இன்வைட் பண்ணாரு? முதல்ல மீன் பிடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வேட்டைக்காரர். சோ மீன் பிடிக்கிறவங்க வந்து பண்ணாங்க ப்ராசஸ். நமக்கு நல்லா தெரியும். ஜியோன் இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஜனங்களை தேவன் என்ன பண்றாரு? அழைக்கிறார். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இஸ்ரேல் தேசத்துல வரும்போது அங்க ஜெனரல் பால்ஃபோர் அப்படிங்கிற என்ன பண்ண கவர்னர் என்ன பண்றாருன்னா, அந்த ஜியோன் இயக்கத்துடைய பாயிண்ட் எடுத்து அவர் யூதர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். எல்லாரும் என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொல்லி. இப்ப அழைப்பு கொடுத்து தேவனா இல்லையா? ஏன் தேவன் அழைப்பு கொடுத்தாரு? ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? சத்திய நகரம் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படணும்னா இப்ப இந்த ஜனங்களை முதல்ல என்ன பண்ணணும்? தேவன் இப்ப கூட்டி சேர்க்கணும். புரியுது அவங்களுக்கு? ஜனங்களை கூட்டி சேர்க்கணும். ஜனங்க வரணும். ஜனங்க வந்து சுதந்திரம் வாங்கவே. 1958 அவர்கள் எல்லாரும் சுதந்திரம் வாங்கிவிட்டார்கள். 1958 சுதந்திரம் வாங்கினாங்க. சுதந்திரம் வாங்கினப்ப எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்களா? இல்ல. அப்ப தேவனுடைய வேலை இன்னும் ஃபுல்லா என்ன ஆகல? முடியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. வந்து சந்தோஷமா அவங்க தேசத்தில்
குடியேறிட்டு இருக்காங்க. இப்ப தேவன் செய்ய வேண்டிய வேலை கூட்டி சேர்த்தல் நடந்துட்டு இருக்குது. இப்ப கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்கள் என்ன கட்ட ஆரம்பிக்கணும்? ஆலயம் ஆரம்பிக்கணும். அப்படின்னு இந்த ஜனங்கள் என்ன ஆலயம் கட்ட போறாங்க? தேவனுடைய நாட்டை ஒரு ஆலயமா மாத்த போறாங்க. தேவன் வந்து இருக்கக்கூடிய இடமா நாளைக்கு ஃபியூச்சர்ல கேபிட்டல் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தேசம் தான் இல்லையா? சோ அப்பதான் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் பிராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகும். என்ன பிராமிஸ்? சத்திய நகரம் என்று மாறும், பரிசுத்த பர்வதம் என்று மாறும். அப்படி மாறிடுச்சுன்னா மாறாதா? ஏன்னா தேவன் செய்ய வேண்டியது போல தேவன் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சுட்டு இருக்காரு. ஜனங்க செய்ய வேண்டியதை ஜனங்க செய்ய வச்சிருவாரு. ஜனங்க செய்ய வைக்கிறதுக்கு தேவன் என்ன செய்யணும்? தீர்க்கதரிசிகள் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? தீர்க்கதரிசிகள்னா பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் இல்ல, நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலம் அவங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்து தேவன் என்ன பண்றாரு? இப்ப இமேஜின் பண்ணிக்கோங்க, யூதர்களும் தேசத்துக்குள்ள வந்தாச்சு. யார் வந்தாச்சு? எல்லா யூதர்களும் தேசத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப தேசம் என்னவா மாறிடுச்சு? சத்திய நகரமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை? ஆலயம் கட்ட வேண்டியதில்லை. என்ன செய்ய வேண்டியதில்லை? வாசிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும். எத்தனாவது மாசம்? 4வது மாசத்தின் உபவாசமும். 5ஆம் மாதத்தின் உபவாசமும். 5ஆம் மாதத்தின் உபவாசமும். 7ஆம் மாதத்தின் உபவாசமும். 7ஆம் மாதத்தின் உபவாசமும். 10ஆம் மாதத்தின் உபவாசமும். 10ஆம் மாதத்தின் உபவாசமும். யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். என்ன கன்வெர்ட் ஆயிடுச்சு? எப்ப புலம்புனாங்களோ அதே மாசத்துல அவங்க என்ன தேவன் ஏற்படுத்திட்டாரு? பண்டிகை. ஏன் ஏற்படுத்தினாரு? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஆலயமா இந்த நாடு என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற உடனே தேவன் எந்தெந்த மாசத்துடைய உபவாசத்துல கட் பண்ண சொல்றாரு? 4, 5, 7, 10. எது மட்டும் இல்ல? 6 இல்ல, 8 இல்ல. நம்மளால அதையும் பண்ணிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா வந்து புலம்புவதற்கு 4 மாசம் எடுத்திருக்காங்க. 4 மாசங்கள உபவாசம் எடுத்து புலம்பிருக்காங்க. 4ஆம் மாசம், 5ஆம் மாசம், 7ஆம் மாசம், 10ஆம் மாசம் புலம்பிருக்காங்க. என்ன அர்த்தம்? 4வது மாசம் புலம்பிருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில 4வது மாசத்துல ஏதோ துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி 5ஆவது மாசம், 7ஆம் மாசம் நடந்திருக்கு, 10ஆம் மாசம். எப்ப நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? கண்டிப்பா ஆலயங்களுக்கு முன்னாடி தான். நோ டவுட், ஆலயங்களுக்கு முன்னாடி தான். அதை இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனா தேசத்துக்குள்ள வந்து தேசம் ஆலயமா மாறிடுச்சுன்னா தேவன் சொல்ற முதல் கட்டளை, நீங்க யாரும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல. இதனாலதான் ஒரு குரூப் வந்தாங்க. வந்து ஆலயம் கட்டிட்டு இருக்கிறப்ப சகரியாட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நாங்க உபவாசம் இருந்து புலம்பணும். தேவன் என்ன பதில் சொன்னாரு? உங்க கையில தான் இருக்கு. இப்ப தேவன் சொல்றாரு, உங்க கையில் இருக்கிறது நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா இனிமேல் நீங்க உபவாசம் இருக்கு இல்லை. அப்படின்னா 4வது மாசம் என்ன நடந்துச்சு? 4வது மாசம் என்ன நடந்துச்சுன்னா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து முற்றுகை போட்ட மாதம். வருஷம் இல்ல, மாதம். எத்தனாவது மாதம்? 4வது மாதம். 5வது மாசம் அப்படின்னு என்ன நடந்திருக்கும்? 5வது மாசம் என்ன நடந்துச்சுன்னா 9ஆம் வசனம் வரீங்களே, அது 2 ராஜாக்கள் 25:9. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியா சுட்டெரித்து. 4ஆம் மாசத்துல முற்றுகை போட்டிருக்காரு நேபுகாத்நேச்சார். 5ஆம் மாசத்துல உள்ள வந்து ஆலயத்தை என்ன பண்ணிட்டாருங்க? அழிச்சிட்டாரு. அடுத்தது எத்தனாம் மாசம்? 7ஆம் மாசம் என்ன நடந்துச்சு? வெட்டினாரு உள்ள ஆளை விட்டு. 2 ராஜாக்கள் 25:25. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 7ஆம் மாதத்திலே ராஜவம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மயேல் 10 மனுஷனோடு கூட வந்து கெதரியாவையும் அவனோடு மிஸ்பானில் இருந்த யூதரையும் கல்தேரி வெட்டி கொன்று போட்டார். அடுத்த மாசம் 10ஆவது மாசம் என்ன நடந்துச்சு? எரேமியா 52ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சாரும் அவருடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தது. பாபிலோன் ராஜாவுடைய தேர்ட் அட்டாக் கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணானா அதற்கு எதிராக பாளையம் இறங்கி எல்லாத்தையும் டோட்டலா டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. சோ அவங்க எந்தெந்த மாதம்லாம் புலம்ப ஆரம்பிச்சாங்க? 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 10ஆம் மாதம். இப்ப தேவன் அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், டோன்ட் ஃபாலோ.
எதுக்கு அப்புறம்? தேசமே ஆலயமா மாறுறதுக்கு அப்புறம் சொல்றாரு. இனிமேல் நீங்க இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, அவர்கள் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன தேவன் அவங்களுக்கு எதை கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தையும் சமாதானத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்படின்னு அவங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா, 4ஆம் மாசம் ஒரு பண்டிகை, 5ஆம் மாசம் ஒரு பண்டிகை, 7ஆம் மாசம் பண்டிகை, 10ஆம் மாசம் பண்டிகை. இவங்க சந்தோஷம் பூரா, சாரி, இவங்க துக்கம் பூரா என்ன மாறிடுச்சு, சந்தோஷமா மாறிடுச்சு. தேவன் சொல்றாரு, சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, சிநேகி. எப்படி நடக்குது எல்லாம்? இந்த ஜனங்கள்லாம் திரும்பி வந்து இந்த தேசம் ஆலயமா மாறுமா? மாறுமா? அது எப்படி நம்புறது? அதுக்குதான் தீர்க்கதரிசிகள், அதுக்குதான் தீர்க்கதரிசிகள். வாசிக்கலாமா? கேர்ஃபுல்லா வாசிங்க. இந்த வசனத்துல ரட்சிப்புக்குள்ள வரப்போற ஜனங்களுடைய ஆர்டர் இருக்கு. என்ன இருக்கு? யாருடைய ஆர்டர் இருக்கு? எதுல ரட்சிப்புக்குள்ள வர போறாங்க? எந்த பீரியட்ல? எந்த பீரியட்ல? எந்த பீரியட்ல? 1000 ஆண்டு அரசாட்சி. ரட்சிப்புக்குள்ள உலக ஜனங்களை எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஆர்டர் இருக்கு. படிக்கலாமா? ஆர்டரோட இப்ப நல்லா கவனிச்சு வாசிங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் வசனம் வாசிக்கும் போது வசனத்தை கவனிக்கணும். கரெக்டா? சகரியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களும் குடிகளும் வருவார்கள். பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் என்ன மாமா வரணுமாமா பிரதர். முதல் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஜனங்கள் வரணும். அடுத்து நெக்ஸ்ட், ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய், ஒரு ஊர்ல இருக்கிறாங்க இன்னொரு ஊர்ல இருக்கிற ஜனங்க கிட்ட போய், உண்மைதான் கரெக்டா படிக்கிறேன். ஒரு ஊர்ல குடியிருக்கிற ஜனங்க இன்னொரு ஊர்ல குடியிருக்கிற ஜனங்க கிட்ட போய், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள். சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து, எப்படி போவோம்? தீவிரித்து என்ன அர்த்தம்? ஸ்பீடா, துரிதமா போவோம் என்று, நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். நாங்களும் போவோம் என்று. இது ஒரு குரூப். முதல்ல சொன்ன ஒரு குரூப் யாரது? இன்னும் அநேக ஜனங்கள் என்ன ஆகணும்? பட்டணத்துல இருந்து வரணும். செகண்ட் குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் இன்னொரு பட்டணத்துல இருக்கிறவங்க போய் புறப்படுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாமா? கூட்டிட்டு வருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட், அநேக ஜனங்களும். இது அடுத்த குரூப். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும். இது முன்னாடி சொன்ன குரூப் இல்ல. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும். யாரை தேடவும்? எருசலேமில் சேனைகளின் அப்படின்னு இந்த குரூப் இது வரைக்கும் யார் தேடி இருக்க மாட்டாங்க. புரியல? இப்ப நம்ம படிச்ச இந்த குரூப் எந்த குரூப்? அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும். இது வரைக்கும் தேவன் என்ன பண்ணல? தேடல. இப்பதான் என்ன பண்ண போறாங்கம்மா? தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவாங்க. இது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வரல. கரெக்டா? இது ஒரு குரூப்பா? அடுத்து நெக்ஸ்ட், அந்நாட்கள். என்ன நாட்களில்? அந்நாட்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில் எடுத்துக்கலாம். இன்னும் தெளிவா சப்ஜெக்ட் உள்ள போய் பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா, இஸ்ரேல் தேசம் ஆலயம் ஆயிடுச்சுன்னா, அடுத்தது பெரிய ரட்சிப்பு ஒரு குரூப் காத்திருக்கு. அவங்க யார்? அந்த ரட்சிப்பு எப்படி அப்படின்னா, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகி புறஜாதியாரில் 10 மனுஷர் பேரை கொடுத்துட்டாங்க. அவங்க புறஜாதியார். அது மட்டும் இல்ல, அவங்க பலவிதமான பாஷை. சோ பாஷை, புறஜாதியார் என்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றது வெரைட்டி ஆஃப் பீப்புளை காமிக்கிறாங்க. வெரைட்டி ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது அர்த்தம். சோ பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர். எத்தனை மனுஷர்? 10 பேர் தான். 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிக்கிறாங்க. அப்ப புறஜாதிகள் வந்து எதை பிடிக்கிறாங்க? ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை. வஸ்திர தொங்கல் என்ன? அது தெரியாத உங்களுக்கு? வஸ்திர தொங்கல், வஸ்திரத்தினுடைய தொங்கல். ஷால். ஷால் எங்க? மேலே கீழே? கீழே. வஸ்திர தொங்கலை பிடித்து தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். அப்படின்னா தேவனை தேடுவதற்கு யூதர்கள் இல்லாம உலக ஜனங்கள் போக முடியாது. சோ வஸ்திரத்தை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கம்மா? தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று என்ன பண்ணாங்க? எப்படி கேள்விப்பட்டிருப்பாங்க? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. கேள்விப்பட்டோம், உங்களோட கூட போவோம் என்று சொல்லி, இனிமேல் நாங்கள் யார் கூட வருவோம்? உங்களோட கூட தான் வருவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள். அவனை என்ன பண்ணுவாங்க? யாரு?
ஒரு யூதனை. எத்தனை பேரு? 10 பேர். யார் இந்த 10 பேரு? பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியார் என்ன பண்ணுவாங்கன்னா அவனை பிடித்துக் கொண்டு உங்களுடைய போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு விஷயம் கிளியரா புரியுது. இது எல்லா வசனமே டெஃபினட்டா ஃபியூச்சர் தான். டெஃபினட்டா ஃபியூச்சர் தான். சோ ஃபியூச்சர்லனா இப்ப நமக்கு கூட அது ஃபியூச்சர் தான். இப்ப நமக்கு கூட அது ஃபியூச்சர் தான். சோ அந்த ஃபியூச்சர்ல உலக ஜனங்களை கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிக்க போறார். இல்லையா? எப்படி ஆசீர்வதிக்க போறாரு? முதல்ல எல்லா உலக ஜனங்களும் தேவன் யான்னு தெரிஞ்சுக்குவாங்க. வசனம் வசனம் சமுத்திரம் ஜலத்தினால் இருக்கிறது போல பூமி எப்படி சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து. அப்ப கண்டிப்பா யூதர்கள் இல்லாம உலக ஜனங்கள் தேவனை தெரிஞ்சுக்க முடியாது. அது கடைசி வசனம். அப்படின்னா உலக ஜனங்கள் தேவனை தெரிஞ்சுக்கணும்னா மேல இருக்கிற அத்தனை சம்பவம் நடக்கணும். என்னென்ன சம்பவம் நடக்கணும்? படிச்சிருக்கீங்களா? என்ன சம்பவம் நடக்கும்? 4ஆம் மாதத்து உபவாசம் 5, 7, 10 நீங்க என்ன பண்ண வேண்டாம், உபவாசம் இருக்க வேண்டாம். அதுக்கு என்ன மாதிரி இருந்தாரு? இதை தேவன் யாருக்கு சொல்றாரு? ஆளை கட்டி முடிச்ச சரியான 20 இன்னும் அநேக ஜனங்கள் இருக்காங்க. அது யாரும் இருக்கும், யாரோ இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியாது, யாரோ. அப்புறம் அவங்க சும்மா வர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? இவங்க ஒரு பட்டணத்துல இருப்பாங்க, அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பட்டணத்துல போய் இவங்கள மாதிரி அந்த பட்டணத்துல இருக்காங்கல்ல, இவங்க இந்த பட்டணத்துல இருந்த மாதிரி வேற பட்டணத்துல இவங்க மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களை பூரா போய் கூப்பிடுவாங்க. என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? வாங்க வாங்க, எங்க போலாம்? எங்க போலாம்? கர்த்தருடைய சமூகத்திற்கு எப்படி போலாம்? தீவிரித்து போலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது யாருன்னு தெரியல. அடுத்தது அநேக ஜாதிகள் வருவாங்களாமா. அப்புறம் பலத்த ஜாதிகள். அப்புறம் என்ன பலத்த ஜாதிகள்னா அவங்க எல்லாம் சாதாரணமா வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா சேனைகளின் கர்த்தரை என்ன பண்ணுவாங்களாமா, எப்படி தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புறஜாதியாரில் 10 பேர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தங்களை பிடிப்பது. இப்ப கொஸ்டின் உங்களுக்கு, யூதனுடைய வஸ்திரத்தங்களை பிடிப்பது என்றால் என்ன? வஸ்திரம் என்பது விசுவாசத்தை குறிக்கும். வஸ்திர தொங்கல் என்பது விசுவாசத்தின் எண்டை குறிக்கும். இல்ல, நான் கொஸ்டின் உங்களுக்காக கேட்கிறேன், யோசிக்கிறதுக்காக. வஸ்திர தொங்கலை பிடிப்பது என்றால் என்ன? இது பழைய ஏற்பாட்டு ஒரு ஃபார்மாலிட்டி, பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இப்ப வீட்டில் போய் வஸ்திரத்தினுடைய ஓரத்தை பிடிக்கிறதா இன்னும் கண்டுபிடிக்கும். இல்ல இல்ல இல்ல, இப்ப பதில் வேண்டாம், இப்ப வேண்டாம், ஹோம்ஒர்க். ஸ்திரீ இல்ல இல்ல, வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிறதா என்ன அர்த்தம்? இந்த சாப்டர்ல 19, 20, 21, 22, 23 வரக்கூடிய ஆர்டர் ஆஃப் பீப்புள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறதை கண்டுபிடித்துக் கொண்டு வருவீர்களா? அப்படியே பாக்குறீங்க. ஏன் பார்த்து நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டு வரீங்களே வார வாரம். அப்புறம் நாங்க மறுபடியும் கண்டுபிடிக்கிறதா பார்க்கலாம். வஸ்திர தொங்கலை பிடிக்கிறதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. இதையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஸ்டடி பண்ணுங்க. இதுக்குள்ளே விளக்கம் இருக்கு. ஒரு விஷயம் கிளியர், இது ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தேவன் தாமே மனைவரை ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழிநடத்துவார்கள். ஆமாம்.